ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டூரு கிளம்பிட்டோம் ஃபுல் செட்டு. ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் மற்றும் கெசினோவுக்கு மிக ஃபேமஸான இடம். லாஸ் வேகஸை விட லாஸ் வேகஸை விட 7 மடங்கு பெருசாங்க. ஸோ ஊர் பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேங்க. ஸோ உலகத்திலே பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கிற ஏரியா வந்து அந்த இடம் தானேங்க. அதே மாதிரி வந்து நான் போகிறது ஒரு ஐலாண்டு, சுற்றி பலப்பறவை வந்து ரொம்ப கம்மிங்க. ஆனால் வந்து பாப்புலேஷன் செம்ம ஜாஸ்தி, உலகத்துலேயே 2வது பெரிய ஜாஸ்தி அது தானா. ஸோ நீங்கள் என்னென்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போகிறது வந்து கேம்பிளிங் டூரிசமுக்கு ரொம்ப ஃபேமஸான மக்காவ். ஸோ அதுக்கு தான் போகிறோம். இப்போ சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறோம். எப்படிடா போகலாம் சென்னையிலேருந்து இந்த டெஸ்டினேஷனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமாக போகலாங்க. ஒன்று வந்து ஹாங்காங் போயிட்டு ஹாங்காங்லேருந்து ஃபெர்ரி எடுத்து மக்காவ் போகலாம், டேரெக்டாக சைனா ஃப்ளை பண்ணி. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தாய்லாந்து போய்க்கலாம். ஸோ தாய்லாந்தில் 2 ஏர்போர்ட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டு, இன்னொன்று வந்து டிஎம்கே ஏர்போர்ட்டு. ஸோ டான் மியோங் ஏர்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டான் மியோங் ஏர்போர்ட் தான் போக போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இந்தியன்ஸுக்கு வந்து மக்காவுக்கு போகிறதுக்கு வந்து வீசா தேவையில்லைங்க. ஸோ நீங்கள் வித்தவுட் வீசாவே போய்க்கலாம். நீங்கள் டேரெக்டாக கிளம்பி வாங்க, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். 30 டேஸ் வரைக்கும் வீசா தேவையில்லையாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா மேபி அங்கே சர்டன் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம், ரொம்ப பசிக்குது. ரைட். ஹலோ, ஹாய். குட் மார்னிங் மக்களே. ஸோ மணி பார்த்தீங்கன்னா இந்த ஊர் டைம் படி ஒரு 5-5:30 இருக்கும் காலையில். டைம் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.5 hours. தாய்லாந்து ஏர்போர்ட் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மால்ஸ் அண்ட் ஃபுட் கோர்ட்ஸ் இருக்கும். ஸோ டியூட்டி ஃப்ரீ ஸ்டோர்ஸ் இருக்கும், நீங்கள் வேணா வாங்கிக்கலாம். வெயிட்டு கிட்டுன்னு ஃப்ரீயா. இங்கே வருங்க, வாத்து வச்சுருக்காங்க. வாத்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் இருக்கு மக்களே. ஸோ நீங்கள் வந்து தாய்லாந்து கரன்சி தாய் பார்த்துங்க. நம்ம ஊர் 1 ரூபா, அங்கே 2 ரூபா. அடடா அருமெல்ல. தாய்லாந்து ஏர்போர்ட் பெருசு தாங்க. பார்த்தாங்க அந்த என்ஓகே ஏர்னு ஒன்று இருக்குது, அங்கேருந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க கிட்ஸுக்கு விளையாடுற மாதிரி. நம்மள இங்கே பாருங்க மக்களே, இந்த ஊரில் இது மாதிரி ஒரு கிளீனர். ஸோ இதுவே வந்து ஃப்ளோர் க்ளீனிங் பண்ணிகிட்டே போகுது. நியூஸில் ஆட்டோமேட்டட் அது நம்ம ஏதாவது குறுக்க வந்தோம்னா ஸ்டாப் ஆகிடும். ட்ராமா லவர்ஸ் உங்களுக்கு தான் சூஷி டென் சூஷின்னு எல்லா வெப் சீரிஸ்லையும் பார்த்துருப்பீங்களே, அதாவது வச்சுருக்கானுங்க. என்னென்னமோ வச்சுருக்காங்க. கொரியன் ஸ்டைலில் இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு லே ஓவர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அதெல்லாம் தான் அங்கே லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் ரெஸ்டாரண்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க. வெஜிடேரியனுக்கு ஃப்ரூட்ஸு மேங்கோ வித் ஸ்டிக்கி ரைஸ் அங்கே கிடைக்குதுங்க. நான்வெஜ்ஜுக்கு பிரச்சனையே இல்லை, பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி போட்டால் தாங்க. ஸோ நம்ம லேண்ட் ஆக போகிறோங்க. அதுக்கு முன்னாடி மக்காவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மக்காவுன்றது வந்து ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஜன் கீழே வருங்க. ஸோ மெயினாக இந்த மக்காவுன்றது வந்து 3 ஐலாண்ட் தான் முக்கியமானது. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது. மக்காவ் பெனின்சுலா, தாய்பா அண்ட் கொலோனி ஐலாண்டு. இந்த மக்காவ் பெனின்சுலான்றது இப்போ ஓல்டு ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு கெசினோலாம் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தாய்பான்றது வந்து ஒரு 40-50 இயர்ஸ் பேக் பிரிட்ஜஸ்லாம் கனெக்ட் பண்ணி மேஜர் அட்ராக்ஷன், ஃபாரின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் டெவலப் பண்ணது வந்து இந்த தாய்பால தான். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, லக்ஸரி கெசினோஸு, ஹோட்டல்ஸ்லாம் அங்கே தாங்க இருக்குது. இந்த கொலோனி ஐலாண்டுன்றது வந்து ஃபிஷர்மேன் ஏரியாக்கோசரம் வச்சுருக்காங்க. இன்னும் ஆத்தென்டிக்காக கொலோனி ஐலாண்டில் இன்னும் இந்த பியூட்டிஃபுல் பீச்சஸ், ஹைக்கிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குங்க. நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்க 3 பிரிட்ஜ் தான் மெயின் பிரிட்ஜ், ஓல்டு ஐலாண்டையும் நியூ ஐலாண்டையும் கனெக்ட் பண்ணுறது. ஸோ புயல்லாம் வந்துச்சுன்னா இந்த சாய்வான் பிரிட்ஜ் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அது கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி.
ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பேர்ல் ரிவருங்க. ஸோ பேர்ல் ரிவரோட பேக் வாட்டர்ஸ் அது. ஸோ இந்த பேர்ல் ரிவர்ன்றது வந்து பார்ட் ஆஃப் வந்து சவுத் சைனா சீ தாங்க. இப்போ இந்த மக்கான்றது வந்து ஹாங்காங்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக இருக்குது. அதுவும் கடல் மேலே தான், அதுவும் பிரிட்ஜு தாங்க கிடைக்கும். மக்காவ் ஏர்போர்ட் போய் நம்ம பேக்கேஜை கலெக்ட் பண்ணிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு ஸோ இமிக்ரேஷன் முடிச்சிட்டோம் மக்களே. இங்கே என்ன ப்ராசஸ்னால், இமிக்ரேஷன் அவுட் நம்ம இந்தியன்ஸ் வந்தால் லைக் வந்து நம்மக்கிட்ட கண்டிப்பாக ரிட்டன் புக்கிங் இருக்கணும். ஸோ இது ஆன் அரைவல் வீசான்றனால அவங்க வந்து நம்ம பயோமெட்ரிக் இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு பாஸ்போர்ட்டு, ரிட்டன் டே, ரிட்டன் டிக்கெட்டு, ஹோட்டல் ஸ்டே, எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க எல்லாத்தையுமே எடுத்து காட்டணும். அப்போ தான் வந்து விடுவாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வெளியே வரேன். ஏர்போர்ட்டே காலி ஆயிடுச்சு, நம்ம மட்டும்தான் இருக்கோம். இதெல்லாம் அரைவல். நம்ம வந்த ஃப்ளைட்டு போய் அடுத்த ஃப்ளைட் வந்துருச்சு, அப்போ வரைக்கும் நம்மளை விடலை. ஹார்ட் ரியாலிட்டி ஆஃப் தேர் ட்ரீட்டிங் இந்தியன்ஸ். சரி வாங்க. ஸோ நான் இப்போ சொன்ன ப்ராசஸ்லாம் உங்களுக்கு பேக்கேஜ் முன்னாடியே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஊரில் இருந்தே யூஎஸ்டியோ எம்ஓபியோ எடுத்துகிட்டு வர பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே இருக்கிற இது எல்லாமே கெசினோ தான். ஸோ கெசினோ கவுண்டர்ஸ்க்கு எல்லாமே இங்கேயே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் பஸ் எல்லாம் இங்கே ஷட்டில், ஹோட்டல் ஷட்டில் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம போயிட்டு கொஞ்சம் இந்த ஊர் கரன்சி எடுத்துகிட்டு கிளம்போம். ஸோ மெக்கானிஸ் பட்டாக்கா தான் உங்களோட கரன்சி. ஸோ கன்வர்ஷன்லாம் போட்டிருக்கேன் ஸ்க்ரீனில், இதுதான் உங்களோட கரன்சிஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ₹1 ஆரம்பித்து ₹1000 வரைக்கும் இருக்குங்க. ஹாங்காங் டாலர்ஸும் அக்செப்ட் பண்ணுவாங்க, 1:1 கன்வர்ஷனில் எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம கேப் ஏறிட்டோம் மக்களே. டிரைவர் சொல்கிறது அங்கே தெரியுதுல, அந்த பிரிட்ஜு தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜு. ஸோ நம்ம முன்ன சொன்ன மாதிரி இது வந்து இந்த பேர்ல் ரிவர் மேலே தான் இந்த நகரமே உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த பிரிட்ஜு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து மக்காவ் தைப்பா பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே கீழே அப்படி இறக்கமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இங்கே தைஃபூன் அடிக்கடி வருமாங்க. ஸோ அந்த பிரிட்ஜு டேமேஜ் ஆகிடக்கூடாது. ப்ளஸ் கீழே வந்து உங்களுக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ஷிப்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்கோசம் தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவே வெறும் கோஸ்டல் லைனில் தான் இருக்குது. ஏன் நம்ம இப்போ கேபில் போயிட்டுருக்கோம்னா, ஏர்போர்ட் வந்து உங்களுக்கு நியூ ஐலாண்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஓல்டு ஐலாண்டுக்கு வரோம், மக்காவ் பெனின்சுலா. அதனால தான் கேப் எடுத்தோம். மஸ்ட் இல்லைங்க, நீங்கள் பஸ்ஸிலே போய்க்கலாம். எங்கே போனாலும் 6 MOP தான், 100 காசில் ₹60. ஸோ நம்ம மக்காவ் வந்து ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியாவில் வரும்னு சொன்னேன். அப்படின்னா என்னென்னா 1 country 2 system வாங்க. ஸோ வந்து டிஃபென்ஸும் ஃபினான்ஸ் மட்டும்தான் வந்து பெய்ஜிங் கண்ட்ரோல், அதாவது சென்ட்ரல் சைனா கண்ட்ரோலில் வரும். மிச்சதெல்லாம் வந்து இவங்க ஓன் கண்ட்ரோலில் தான். அதனால தான் வந்து ஊர் எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, க்ளீனுங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக கெசினோஸ் ஆரம்பிக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் வர்றது எல்லாமே கெசினோஸ். டஸ்ட்டுன்றது கொஞ்சம் கூட இல்லைங்க, அப்படி க்ளீனாக வச்சுருக்காங்க. ஹாரன் அடிக்கிறது இல்லை, டிராஃபிக் சிஸ்டம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. ரோடு எப்படி இருக்குது பாருங்கள், ப்ராப்பராக க்ளீனிங் நடக்குதுங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் கிடச்சா அப்கமிங் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் கெசினோஸ் நீங்கள் பார்க்குறீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து மெயின் ஏரியா. ஸோ இங்கே ஃபுல்லாக கெசினோஸ் தான். போர்ச்சுகீஸ் ஆக்குபை பண்ணி இங்கே 450 years ஆண்டிருக்காங்க. அதனால் அவங்களோட கல்ச்சரல் ட்ரெண்டும் நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. ஸோ நம்ம யோகோ ட்ரெஷர் ஐலாண்ட்ற ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்டில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ அங்கே தெரியுதுல பிளாக் கலர் பில்டிங், அங்கே தான் நம்ம ரூம் போட்டிருக்கோம். நல்ல வியூ ரூமாக கிடச்சா செம்மையாக இருக்கும். ஸோ வாங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த ஊரை சுற்றி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. வந்தாச்சு மக்கள், எங்கே ட்ரெஸ் இல்லை. ஸோ நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். கீ வாங்கிடுச்சு, ஆக்சஸ் கீ. ரூம் வச்சுருவோம். ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. அருமெல்லே சூப்பரில். பாத்து டப்புலாம் கொடுத்துருக்காங்க. டே பாத்து டப் இருக்குது, 2 வாஷ் பேசின் இருக்குது. நிற்கிறதுக்குடா சரி. பெட்டு சூப்பராக இருக்கு. அதை விட ஹைலைட் ஒன்று இருக்கு பாருங்க, வர்ற மாதிரி இருக்கு. காட்டுறேன் பாருங்க. நமக்கு சூப்பராக கெசினோ வியூ ரூமே கொடுத்துருக்காங்க. நைட்டு நேரத்தில் இன்னும் செம்மையாக இருக்கும் போல். ஸோ நம்ம காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல, பசிக்குது. பக்கத்தில் ஏதாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம் வாங்க.
ஸோ நம்ம ரூம் பக்கத்துலேயே சூப்பராக ஹிமாலயன் ஹவுஸ்னு மக்களே. ஸோ இங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ் போத் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. நம்ம அண்ணன்ட்ட சொல்லி நம்ம வெஜ்ஜுன்றனால தனியாக வாங்க சொல்லி ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதுவும் பண்ணி தராங்க. ஸோ ஹிமாலயன் ஹவுஸ் டைப்பாலையும் இருக்கான், இங்கேயும் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெல் லிங்க் பேங்க்னு ஒன்று இருக்குது, அது பின்னாடி இருக்குது. கண்டுபிடிக்கிறதுக்கு தான் போகும்போது நினைச்சு. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்குது, நிறையா இருக்குது. இந்த கிராண்ட் எம்பையர் ஹோட்டல்லேருந்து இப்படி வந்தீங்கன்னா இந்த சைடு வந்துடலாம். இங்கே ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது, அந்த இது கிராண்ட் லிஸ்பான் பின்னாடி. அது பின்னாடி வந்தீங்கனாலும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்தியன்ஸ் வந்தீங்கன்னா இங்கே வந்துடுங்க. நைட் வியூ பாருங்கள், எம்மா பயங்கரமாக இருக்குது பாருங்க. இது எம்ஜிஎம், இங்கே எம்ஜிஎம் இருக்குது, வின் இருக்குது, ஸ்டார் வேர்ல்டு இருக்குது, கிராண்ட் லிஸ்போ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம சூப்பராக பஸ் ஏறிட்டோம் மக்களே. இந்த கோட்டாய் ஸ்ட்ரீட்ன்றதுல தான் வந்து லக்ஸரி கெசினோஸ்லாம் இருக்கான். ஸோ அதெல்லாம் பார்க்கலான்னு பஸ் ஏறிட்டோம். 6 எம்ஓபிங்க, கரெக்டாக சேஞ்ச் எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே போய் யாரையாவது ஃப்ரெண்டு பிடிச்சி சேஞ்ச் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்லேயே மாற்றிட்டோம் ஹிமாலயன், வாங்க போகலாம். ஸோ மக்காவில் கரெக்டாக நம்ம வந்த டைம் வந்து ஃபயர் ஒர்க் காம்படிஷனாக மக்களே. ஸோ 10 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களாம். இது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மக்காவ் டவர் முன்னாடி சீ ஃப்ரண்ட்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் நடக்கும். ஸோ நடுக்கடல்லேருந்து தான் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ இது நடக்கும்னா செப்டம்பர் மிட்லேருந்து அக்டோபர் 1 வரைக்கும் வீக்கெண்ட்ஸ் ஒரு நாள் நடக்குமா இந்த மாதிரி காம்படிஷன் 2 கண்ட்ரிஸ்க்கு நடுவில். ஆல்மோஸ்ட் 10 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ பஸ்ஸில் போகும்போது அது சூப்பராக பார்க்க விட்னஸ் பண்ண முடியும். பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு, வேறு மாதிரி இருக்குதா? என்ன ஊரியா செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, அப்படியே இப்படி திருப்புறேன். சைனாக்காரா என்னையா பண்ணி வச்சிருக்க? போர்ச்சுகீஸ் ஆக்குபை பண்ணனால அவங்க கல்ச்சரும் இவங்க கல்ச்சரும் பிளெண்ட் ஆகி எம்மா பயங்கரமாக இருக்கு. பயங்கரம் இல்லை, பிரிட்ஜு மூலியமாக கனெக்ட் ஆகுது இந்த பில்டிங்கும் இந்த பில்டிங்கும். எப்பா நீங்கள் பார்க்குற இந்த ஈஃபில் டவர் வந்து 525 ஃபீட் ஹைட்டாங்க. ஸோ நம்ம தூரத்துலேருந்து பார்த்த ஈஃபில் டவர் கிட்ட வந்து பார்க்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த பெரிஷியன் மக்கவ் ஈஃபில் டவர். ஸோ இது வந்து சன் காடாங்க, நம்ம சூரிய பகவான் சொல்லுவோம்ல, அவர் நம்ம ஊரில் கொனார்க்கில் 7 குதிரையில் வருவார்ல, இங்கே வந்து 4 குதிரை வச்சுருக்காங்க. கடல்லேருந்து வெளியே வராங்க, க்ரீக் சன் காடும். ஸோ பின்னாடி பேக்ட்ராப்பில் சூப்பராக வந்து ட்ரோன் ஷோ நடக்கும், எஸ்கிமோ பேஸ்டு ட்ரோன் ஷோ. ஸோ ஒரு 8-8:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ட்ரோன் ஷோ. ஒரு 1/2 hour கிட்ட போச்சு. ஸோ அதோட சீல்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க, எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பெரிஷியன் மக்காவ் வந்து எக்ஸாக்ட்லி ஹாஃப் த சைஸ் ஆஃப் ஒரிஜினல் ஈஃபில் டவராங்க. அதுவும் இல்லாமல் வந்து இங்கே 3000 ரூம்ஸு, லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, கெசினோஸு, மவுண்டெயின்ஸு, அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்கான். என்னென்னமோ பண்ணுது ட்ரோனு, பயங்கரம் இல்லை. அது ரீஅசம்பிள் ஆகுதுங்க. அது ரீஅசம்பிள் ஆகும்போது ஸோ அது ரீஅசம்பிள் ஆகிறனால அது பிளிங்க் ஆகிட்டே இருக்குங்க. அது பிளிங்க் ஆகிட்டு செம்மையாக ஒன்று வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்குது, என்ன வரப்போதோ தெரியலையே. நமக்கு எக்ஸைட்மெண்ட் தூக்குதே. அடடா எப்போ அங்கேருந்து அது லேண்ட் ஆகுதா? எம்மா, இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. பாருங்க, அங்கேருந்து இங்கே குதிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்போ பயங்கர கிரியேட்டிவிட்டிங்க பாருங்க, என்ன அழகா குதிக்குது. அடடடா செம்மையா இருக்கே, சூப்பர். ஸோ இங்கேயோட நம்ம டே 1 முடிச்சுக்கலாம். இன்னும் அப்கமிங் வீடியோஸ் நிறையா இருக்குங்க. அட்ராக்ஷன்ஸு, இந்த கெசினோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் இட்ஸ் சந்தோஷ் பரதி சைனிங் ஆஃப்.